Hey everyone, welcome to the video series of Learn to Play Chess in 30 days. We are on our day 30. Yes, the day is here. கடைசியா வந்து 30 நாள் வீடியோல 30th டேல நம்ம இங்க இருக்கோம். சரிங்களா? இப்போ இந்த 30th டே வரைக்கும் யார் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்களோ ஹியூஜ் ஷவுட் அவுட். ஐ எம் வெரி ஹாப்பி. நீங்க 30 டேஸ் பார்த்துருக்கீங்க. எனக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸ்லயும் பர்சனலாகவும் சொன்னாங்க, சார் இந்த மாதிரி எல்லாம் நான் பார்த்தேன், படித்தேன், விளையாண்டேன், எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு. ஐம் சூப்பர் ஹாப்பி அண்ட் சூப்பர் எக்ஸைட்டட். நான் எக்ஸைட்டட் ஃபார் ஒன் மோர் திங் ஆல்சோ. ஏன்னா இந்த வீடியோஸ் பார்க்குற எல்லாமே என்னோட டேரக்டாகவும் இன்டெரக்டாகவும் என் ஸ்டூடெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ ஐம் ஆல்வேஸ் ஃபீலிங் வெரி ப்ரவுட் டு தட். இன்னைக்கு நம்ம டே 30ல என்ன பார்க்க போறோம்? ஏன்னா 29 வரைக்கும் ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணியாச்சு. ஒயிட் பிளாக் ஓப்பனிங்ஸ், மிடில் கேம்ஸ், டாக்டிக்ஸ், ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே கவர் பண்ணியாச்சு. இன்னைக்கு நம்ம என்ன கவர் பண்ண போறோம்? பேசிக் இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ஏன்னா இன்னும் டோர்னமெண்ட் வந்து ஒரு 3-4 டேஸ்ல உங்களுக்கு வரப்போகுதா? இப்போ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து திருப்பி ஒரு ரிவிஷன் மாதிரி ஒரு சின்ன விஷயம் தான். சரிங்களா? பெருசா இல்லாத சின்ன விஷயங்கள் பேக் ஆஃப் த மைண்ட்ல நீங்க வச்சுக்கிற விஷயம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஓகே, என்ன நீங்க ரொம்ப இது பண்ணணும்னா பேசிக்ஸை டோர்னமெண்ட் போறதுக்கு முன்னாடி திருப்பி ஒரு நிமிஷம் உட்காந்து ஃபிகர் அவுட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் பேசிக்ஸ் இருக்கு இல்லைங்களா? அந்த பேசிக்ஸ் பண்ணும்போது நீங்க கரெக்டா திருப்பி உட்காந்து ஒரு டைம் வந்து நம்ம படிச்சுக்கோங்க. அது என்னவா இருக்கலாம், பீஸ் நேம்ஸா இருக்கலாம், நோட்டேஷன்ஸா இருக்கலாம். நோட்டேஷன்ஸ் எப்படி சொல்லி எழுதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். டோர்னமெண்ட் போறதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து ஒரு மஸ்ட். சரிங்களா? இது நீங்க வந்து பாத்துக்கோங்க. ஏன்னா அது ஏன் ரொம்ப மஸ்ட்னா, அதுதான் வந்து அந்த இது இருந்தாதான் வந்து நம்மளால இது பண்ணவே முடியும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பேசிக் இது முடிச்சாச்சா, அதுக்கப்புறம் பிரின்சிபல்ஸ், ஃபோக்கஸ் வந்து டெவலப்மெண்ட். நீங்க வந்து ஒரே பேசியே திருப்பி எல்லாம் மூவ் பண்ணிட்டு இருக்காது. சரிங்களா? ஃபோக்கஸ் வந்து டெவலப்மெண்ட். அந்த ஓப்பனிங் பிரின்சிபல் நம்ம என்ன சொன்னோமோ, ஓப்பனிங் பிரின்சிபல் திருப்பி ஒரே டைம் ரீஹைட்ரேட் பண்றேன். பிளே ஃபார் த சென்டர், டெவலப் யூர் பீசஸ். சரிங்களா? பீசஸை டெவலப் பண்ணி ஆடிக்கோங்க. இன்னொரு வந்து ரொம்ப சில்லி மிஸ்டேக் நிறைய பேர் பண்ற இடத்துல வந்து கேர்லெஸ் மிஸ்டேக். சில்லின்னு சொல்ல மாட்டோம், ரொம்ப கேர்லெஸ் மிஸ்டேக் வந்து பீசஸ் கொடுக்கறது. ஃப்ரீ பீஸை மட்டும் கொடுக்காதீங்க. உங்க ஆப்போனன்ட் ஃப்ரீ பீஸ் கொடுத்தா எடுத்துருங்க. பீஸ் சேஃப்டி வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக். அதை நீங்க வந்து உங்க பேக் ஆஃப் த மைண்ட்ல சொல்லிட்டே இருங்க, நம்ம பீஸ் கொடுக்கூடாது, நம்ம பீஸ் கொடுக்கூடாது, நம்ம பீஸ் கொடுக்கூடாது, நம்ம பீஸ் கொடுக்கூடாது. ஏன்னா நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க ஒவ்வொரு மூவுமே பார்த்து ஆடுவீங்க. பார்த்து ஆடும்போது நீங்க பீஸ் கொடுக்க மாட்டீங்க, உங்க ஆப்போனன்ட் பீஸ் கொடுத்தா நீங்க கரெக்டா எடுத்துக்குவீங்க. சரிங்களா? ஸோ அதனால அந்த பீஸ் சேஃப்டி வந்து நல்லா பார்த்துக்கணும். சரிங்களா? ஓகே ஃபோக்ஸ், பீஸ் சேஃப்டி ரொம்ப முக்கியம். பீஸ் சேஃப்டிக்கு அப்புறம் கிங் சேஃப்டி. சார் என்ன சார் பீஸ் சேஃப்டின்னு சொல்றீங்க, கிங் சேஃப்டின்னு சொல்றீங்கன்னா, அட் எண்ட் ஆஃப் த டே கிங் தான் சார் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, கிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்க வந்து பீஸை எவ்வளவு சேஃப் பண்றீங்களோ அவ்வளோ கிங்கையும் நீங்க சேஃப் பண்ணி தான் ஆகணும். அது வந்து இட்ஸ் சாய்ஸ். இது நமக்கு சாய்ஸே இல்லை. கிங்கை வந்து நம்ம சேஃப் பண்ணி தான் ஆகணும். சரி, ஓகே, திஸ் இஸ் மை ஃபேவரட். ஸ்டே காம். நீங்க டோர்னமெண்ட் விளையாடும் போது ப்ளீஸ் கன்சிடர் as ஹம்பிள் ரெக்வஸ்ட், ரியாக்ஷன்ஸ் செஸ் போர்டில் காமிக்காதீங்க. டோர்னமெண்ட் ஆர் த கேம் இஸ் நாட் த பிளேஸ் where you show your reactions. சார் நான் தோத்துட்டேன், கோவமா இருக்கேன், டம்முன்னு போர்டு அடிக்கிறதும், சார் நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு கத்துறதும், சார் நான் வந்து அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னு சிரிக்கிறதும், நோ, ஜீரோ டாலரன்ஸ். சரிங்களா? எப்பவுமே செஸ் இஸ் ஜென்டில்மேன். சரிங்களா? நீங்க ரொம்ப வந்து ஒரு ஜென்டிலா இருக்கும். சரிங்களா? ரொம்ப பொறுமையா ஜெயிச்சாலும் எடுத்துக்கணும், தோத்தாலும் ரியாக்ட் பண்ணக்கூடாது, தப்பு பண்ணாலும் கோவப்படக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இந்த விஷயத்துல ஸ்டே காம், பொறுமையா இருங்க. இது பண்ணு ஸ்டே காமா இருந்தாலே நீங்க உங்க ஆப்போனண்ட்டை ஆட்டோமேட்டிக்கா ரெஸ்பெக்ட் பண்ணிடுவீங்க. ஏன்னா நிறைய பேர் ஆப்போனண்ட் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, விச் ஐம் கம்ப்ளீட்லி அகெயின்ஸ்ட். சரிங்களா? ஆப்போனண்ட் ரெஸ்பெக்ட் பண்ணதுன்னா பெருசு. டோர்னமெண்ட் போய் உட்காருங்க, ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ஷேக் பண்ணுங்க. ஜென்டலா நீங்க உங்க பேர் கேட்டுக்கோங்க, நீங்க எங்க இருந்து வரீங்க, சும்மா ஜென்டலா விஷ் பண்ணுங்க, ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு அதுக்கப்புறம் கேம் ஸ்டார்ட் பண்ணுங்க. டேரக்டா வந்து என் ஆப்போனண்ட் வந்து இல்லை கிளாக் ஆரம்பிக்கும், இல்ல அதெல்லாம். ஸோ வந்து ஜென்டலா வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ஆப்போனண்ட் கிட்ட பேசிட்டு நீங்க அதுக்கப்புறமே நீங்க மெதுவாவே நீங்க ஆரம்பிங்க. சரிங்களா? அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அவசரப்படாதீங்க. எல்லாமே பண்ற தப்பு என்னன்னா, மூவ் வச்சே ஆகணும், இப்பவே வைக்கணும். உங்களுக்குன்னு ஒரு டைம் இருக்கு. ஸோ அந்த டைமை வந்து நீங்க மேக்ஸிமமா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். நீங்க எப்போ அவசரப்பட ஆரம்பிச்சீங்களோ அப்பவே ஆல்மோஸ்ட் வந்து கேம் வந்து கையை விட்டு போயிடும். சரிங்களா? ஸோ பெட்டர் அவசரப்படாம மெதுவா நீங்க ஆடணும். சரிங்களா? அப்புறம் வந்து நான் போன கிளாஸஸ்லயே சொல்லியிருக்கேன், இல்லீகல் மூவ்ஸ் எதெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளே கொடுத்துருக்கேன். சரிங்களா? அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச எக்ஸாம்பிள். இப்போ வந்து நிறைய பேர் பண்ற தப்பு, நைட் இங்க இருக்கு, நைட் இங்க தான் வரும், கரெக்டுங்களா? திடீர்னு நைட் இங்க வச்சு என்ன பண்ணுவீங்க? ஃபனியா இருக்குல்ல? நைட் இங்க வச்சு என்ன பண்ணுவீங்க சொல்லலாம். ஸோ இதுதான் இல்லீகல்னு சொல்லுவாங்க. ரூலுக்கு
தகுந்தாப்புல இல்லாம எதெல்லாம் எங்கெங்க போகுதோ அது இல்லீகல். ஃபார் எக்ஸாம்பிள் செக்குக்கு கிங்க தானே ஆடணும். இப்போ இங்க ஒரு செக் இருக்கு, கிங்க தானே மூவ் பண்ணணும். நான் செக்குக்கு கிங்க மூவ் பண்ணாம என் பாட்டுக்கு நான் பிஷப்பை மூவ் பண்ணா இது இல்லீகல். ஏன்னா செக்குன்னா கிங்க தான் ஆடணும். ஸோ எதெல்லாம் ரூல் அபைட் பண்ணி இருக்கும், அந்த ரூலை தவிர்த்து எதெல்லாம் ஆடுறோமோ அதெல்லாமே நம்ம வந்து ஒரு இல்லீகல் மூவ் கன்சிடர் பண்ணுவோம். 2 இல்லீகல் பண்ணா லாஸ்ட். ஸோ கைண்ட்லி அதை ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க. எனக்கு தெரியும் நீங்க இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ண மாட்டீங்கன்னு, பட் அகே சொல்றது நம்ம டியூட்டி. சரிங்களா? மிஸ்டேக் பண்ணாம பார்த்துக்கோங்க. அவ்வளவுதான்ப்பா. இதெல்லாம் முடிச்சுட்டீங்கன்னா என் கேம். அவ்வளவுதான். நீங்க வந்து இதெல்லாமே நீங்க பார்த்து பார்த்து ஆடினீங்கன்னாவே நீங்க என் கேமுக்கு வந்துடுவீங்க. என் கேம் இஸ் நத்திங் பட் சில். எல்லாமே இந்த இந்த சொன்னது எல்லாமே நீங்க படிச்சிருந்தாவே கேம் வந்து நல்லா இருக்கும். அப்போ நீங்க வந்து கேம் என்ஜாய் பண்ணுங்க. என் கேம், மிடில் கேம், ஓப்பனிங் எதா இருந்தாலும் என்ஜாய் பண்ணி நீங்க ஆடுங்க. ஸோ இதெல்லாம் பண்ணி ஆடும்போது உங்க டோர்னமெண்ட் ஆட்டோமேட்டிக்கா ரிசல்ட்ஸ் நல்லா வரும். ஸோ ஒரு சின்ன அட்வைஸ் என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட்ல நான் வந்து 0 பாயிண்ட் எடுத்தேன். சரிங்களா? நான் ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட் ஆடும்போது நான் வந்து 0 பாயிண்ட்ஸ் எடுத்தேன். நான் இப்போ எத்தனை வயசு? 8 இயர்ஸோ 9 இயர்ஸோ. இத்தனைக்கும் நான் கோச்சிங் போய் தான் எடுத்தேன். நான் டேரக்டர்லாம் எதுவும் பண்ணல. நான் கோச்சிங் இத்தனைக்கும் எனக்கு ஒரு கோச் இருந்தாங்க. என் ஃபர்ஸ்ட் கோச் நேம் மார்ட்டின் சார். ஸோ அவர் வந்து கோச்சிங் போய் தலையே திட்டு வாங்கி அடி வாங்கி தான் நான் பண்ணேன். பட் இருந்தாலும் நான் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட்ல வந்து நான் 0 பாயிண்ட்ஸ் எடுத்தேன். அப்புறம் ஜஸ்ட் த்ரோ பேக். இப்போ நான் எந்த டோர்னமெண்ட் வந்து ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் நான் காலேஜ் படிக்கும் போது, நான் ஸ்கூல் படிக்கும் போது ஆனாலுமே நிறைய டைட்டில்ஸ், நிறைய டோர்னமெண்ட் ஜெயிச்சிருக்கேன், நிறைய டோர்னமெண்ட் ட்ரா பண்ணியிருக்கேன், நிறைய டோர்னமெண்ட்ஸ் நத்திங் லாட் ஆஃப் ரிசல்ட்ஸ். இது எல்லாமே நடந்திருக்கு. சரிங்களா? ஸோ வந்து செஸ் இஸ் அ ஜேர்னி, இட்ஸ் அ கேம். இட்ஸ் நெவர் அபவுட் ஒன் டோர்னமெண்ட் ரிசல்ட். ஐயோ நான் ஒரு டோர்னமெண்ட் நான் ஜெயிக்கலையே, செஸ்ஸை விட போறேன். நான்லாம் ஆடின 2 வருஷம் 3 வருஷத்துலலாம் கப்புங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. பட் இட் டுக் மீ இயர்ஸ். இட் டுக் நாட் ஓன்லி மீ, எனக்கு தெரிஞ்ச எல்லா பிளேயருக்குமே இட் டுக் மீ அ சர்டன் இயர்ஸ் டு பி ஹூ தே ஆர். சரிங்களா? ஸோ பி கான்ஃபிடென்ட், என்ஜாய் த கேம், லவ் த ப்ராசஸ், ரெஸ்பெக்ட் யுவர் ஆப்போனன்ட், ரெஸ்பெக்ட் த கேம். ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். அதுக்கப்புறம் நான் டோர்னமெண்ட் நான் கண்டிப்பாக இருப்பேன். நான் டோர்னமெண்ட் உங்களை பார்ப்பேன். சரிங்களா? நம்ம டோர்னமெண்ட்ல பார்த்தா நம்ம மீட் பண்ணி பேசுவோம். சரிங்களா? ஓகே folks, end of the series. Bye. Take care. Have a nice day.